கிட்டத்தட்ட இந்த கோயில் உருவான கதை 17 லட்சம் வருஷத்துக்கு முன்னால் சொல்கிறாங்க. தினமும் காலையில் இந்த ஊர் பெருமாளை தான் எல்லா தேவர்களும் இங்கே வந்து சேவிக்கிறதாகவும் எல்லா பெருமாளும் இந்த இடத்துக்கு வந்துடுறதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த ஊரில் ராஜகோபுரத்துக்கு பாதுகாப்பாக இருக்கிறது முனீஸ்வரன் தாத்தா. நாங்கள்லாம் அவரை முனீஸ்வரன் தாத்தான்னு தான் சொல்லுவோம். ராஜகோபுரத்துக்குள்ளே நுழைஞ்சோன்னா வலது கை சைடு முனீஸ்வரன் தாத்தா இருப்பாங்க. பக்கத்தில் ஒரு பெருமாள், இடது கை பக்கம் ஒரு ஆஞ்சநேயர் இருப்பாங்க. இந்த முனீஸ்வரன் தாத்தா தான் ஃபஸ்ட்டு நாங்கள் சேவிச்சுட்டு தான் உள்ளே போகணும். இந்த முனீஸ்வரன் தாத்தா தான் இந்த ராஜகோபுரத்துக்கு பாதுகாப்பாக இருக்காங்க. அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இந்த மதில் சுவர் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 6 அடி அகலம் இருக்கும். நல்லா ஒரு நிறைய பேர் நடந்து போகிற மாதிரி இருக்கும். அதாவது மதில் சுவருக்கும் மேலே இந்த மதில் சுவரை ஒட்டி உள்ளுக்குள்ளே ஒரு வீதியாக வரும். அந்த வீதியோட குறிப்பாக சொல்லணும்னா அந்த பூ மார்க்கெட் இருக்கும், சாத்தார வீதி அப்படின்னு இருக்கும். அந்த வீதியில் ஒரு வீடோடைய கடை ஒரு சந்தாக இருக்கும். வலது கை பக்கம் அந்த சந்தில் வந்து கடைசி வீடு பார்த்திங்கன்னா அந்த மதிலை ஒட்டி இருக்கும். அந்த மாதிரி கடைசி வீடு பக்கத்தில் நான் கொஞ்ச நாள் குடியிருந்திருக்கேன். அப்போ பார்த்திங்கன்னா ராத்திரி நம்ம நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது ஜல் ஜல் ஜல்னு ஒரு மாதிரி ஒரு சலங்க சத்தம் கேட்கும். சலங்கன்னா கொலுசு சத்தம் கிடையாது, அது ஒரு மாதிரி பெல் அடிக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமாக அந்த பரதநாட்டிய டான்ஸுக்கெலாம் போட்டுக்குவாங்கள்ல ஒரு சலங்கை, அது வந்து பெருசாக இருந்தால் எப்படி சல்லுன்னு கேட்கும்ல, அது மாதிரி சவுண்டை நானே கேட்டிருக்கேன். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க இங்கிட்டு வந்து முனீஸ்வரன் தாத்தா போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாதாரணமாக எங்களுக்கெலாம் வந்து காய்ச்சல் அது மாதிரிலாம் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட போய் ஊசியெல்லாம் போட்டு எதுவுமே சரியாகலைன்னா அவர்கிட்ட தான் போவோம் நாங்கள். தாத்தா எங்களுக்கு உடம்பு முடியல, நீங்கள் தான் எங்கள் உடம்ப பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நான் எலுமிச்சம்பழத்தை எடுத்து தலையை சுற்றி அங்கே இருக்கிற ஒரு வேலில் சொருகி வச்சுட்டு வருவேன். எனக்கெல்லாம் காய்ச்சல் இன்னும் போயிருக்கு. எனக்குன்னு இல்லை, என் பிள்ளைங்களுக்கும் இது மாதிரி பல தடவை நடந்திருக்கு. முனீஸ்வரன் தாத்தா எங்களுக்கெல்லாம் எப்போதும் பாதுகாப்பாக இருப்பார். அதுக்கப்புறம் உள்ளே அப்படியே வந்தீங்கன்னா முனீஸ்வரன் தாத்தாவை நல்லா சேவிச்சுட்டு உள்ளே வாங்க. உள்ளே வந்தீங்கன்னா அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு கட்டிங் பார்த்தீங்கன்னா சாத்தார வீதி பூ மார்க்கெட் போகும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு திருவள்ளுவர் வீதின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கொஞ்சம் தூரத்தில் வரும்போது விளக்கு இதெல்லாம் வைப்பாங்க. அதை சில பேர் கார்த்திகை கோபுரம்னு சொல்கிறாங்க, ஆனால் அது இந்த கோபுரத்துக்கு பேர் கரெக்டாக எனக்கு தெரியல. அப்புறம் அந்த சைடில் வலது கை சைடு மாணிக்கம் பிள்ளை வீதின்னு ஒன்று போகும். அங்கேயும் மதில் சுவர் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு ஒரு அம்மன் வந்து பாதுகாப்புக்கு இருப்பாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஒரு காளியம்மன், அவங்க பேரு தான் காளி, ஆனால் அவங்க அம்மன் மாதிரி பயங்கர அழகாக இருப்பாங்க. அப்படியே ஒரு நேச்சுரலாக ஒரு அம்மா சாரி கட்டிட்டு உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்கும் அப்படி இருப்பாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. எனக்கெல்லாம் நிறைய விஷயம் வந்து அவங்க நடத்தி கொடுத்துருக்காங்க. சும்மா போய் ஒரு விஷயத்துக்காக போய் நான் அவங்கள்ட்ட நிற்க மாட்டேன்.